அனைவருக்கும் வணக்கம். இயல் 3 தப்பி பிழைத்த மான் துணைப்பாட பகுதி. துணைப்பாட பகுதியில் தப்பி பிழைத்த மான் என்கின்ற கதையைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். பார்ப்போமா? வாருங்கள். ஒரு அடர்ந்த காட்டில் காகமும் மானும் நல்ல நண்பர்கள். இவர்களை நெடுநாட்கள் நரி ஒன்று கவனித்து வந்தது. தன்னிடம் யாரும் நண்பராக இருப்பதில்லை, இவர்கள் மட்டும் நண்பர்களாக இருக்கிறார்களே என்று எண்ணியது. எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும் என்று நரி திட்டமிட்டது. நண்பனே, நலமா? அடடே, நரியா, என்ன என்னை தேடி வந்திருக்கிறாய்? உன்னை பார்த்தால் எனக்கு இரக்கம்தான் வருகிறது. ஏன்? எனக்கு என்ன? என்னை பார்த்து ஏன் இரக்கப்படுகிறாய்? கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ சரியான உணவு கிடைக்காததால் உடல் மெலிந்து காணப்படுகிறாயே. எல்லா விலங்குகளுக்குமே இதே உணவு பிரச்சனைதான். எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது. அங்கே நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு. என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன். நமது நண்பன் காகமும் வரட்டும், போகலாம். அந்த இடம் காகத்திற்கும் தெரியும். ஆனால் இதுவரை அங்கு உன்னை அழைத்து செல்லவில்லை அல்லவா? நான் உன் மீதுள்ள அன்பினால் அழைக்கிறேன், என்னோடு வா. நரி நெல் விளைந்துள்ள வயல் ஒன்றிற்கு மானை அழைத்துச் சென்றது. தொடர்ந்து இவ்வாறு செல்லும்போது ஒரு நாள் விவசாயி பார்த்துவிட்டார். அவரிடம் இருந்து தப்பிக்க ஓடிய மான் கம்பி வேலியில் சிக்கிக் கொண்டது. மானை தேடி காகம் வருகிறது. நண்பா, நண்பா, எங்கே இருக்கிறாய்? என் ஆரிய நண்பா, இங்கேயா இருக்கிறாய்? கம்பி வேலியில் மாட்டிக்கொண்டாயா? சரி சரி, நீ தப்பித்து கொள்ள ஒரு வழி சொல்கிறேன். விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன். உடனே தப்பித்து விடு. ஓ, நீதான் இத்தனை நாளாக என் வயலை நாசப்படுத்தினாயா? இன்று வேலியில் மாட்டிக்கொண்டாய். அடடே, மான் இறந்துவிட்டது போல் இருக்கிறதே. சரி, வேலியிலிருந்து மானை விடுவித்து வீட்டிற்கு எடுத்து செல்வோம். வேலியிலிருந்து மானை விடுவிக்கிறார். அப்போது காகம் கரைகிறது. மான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் பிழைத்தால் போதும் என துள்ளி பாய்ந்து வேகமாக ஓடியது. ஒரு நீண்ட தடியை எடுத்து ஓடும் மானை நோக்கி வேகமாக எறிந்தார் விவசாயி. அது பதுங்கி இருந்த நரியின் மேல் பட்டது. நரி காயம் பட்டு கீழே விழுகிறது. நரியே, உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது. நம்பினவர்களுக்கு என்றைக்கும் துரோகம் செய்யாதே. நரி வெட்கி தலை குனிந்தவாறே, மன்னித்து விடு, இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன். தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். நண்பர்கள் என்றால் உண்மை அன்புடன் பழக வேண்டும். அப்போதுதான் உனக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். புரிந்து கொண்டேன் நண்பா. நன்றி.